ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இட்லி, தக்காளி சாம்பார், சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சாச்சு. இட்லி ஊற்றி வேக வச்சுட்டு குருமா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, பட்டை, கசகசா 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் இல்லாதனால கூட்டுக்காக கொஞ்சம் கடலையும் ஆரிமாவும் தூவி விட்டுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இட்லி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். துணியில் ஒட்டாமல் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மசாலாவும் ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நைட்டு வச்ச களி கொஞ்சம் மீதமானதுனால காலையில் கஞ்சி கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சாச்சு. தக்காளி குருமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.